இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 23வது வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் என்று சொன்னால் தேவன் என்று அர்த்தம். கடவுள் என்று சொல்லலாம், இறைவன் என்று சொல்லலாம். அதாவது தொழுது கொள்ளப்படத்தக்கவர். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், படைத்தவர். நம்மை படைத்தவரும் அவர்தான். அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். பாருங்க, இந்த உலகத்து முழுவதுமே ஆளுமை செய்கிறவர் அவர்தான். அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர்தான் சர்வ வல்லமை பொருந்தியவர். இன்றைக்கும் கூட அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கிற போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். சில சமயத்தில் வெட்கம் எப்பொழுது தெரியுமா வரும்? ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நமக்கு வெட்கம் வரும். சிறுமை வருகிற பொழுது வெட்கம் வரும். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். இந்த உலகத்திலே நம்மையும் தெரியாமல் ஆபத்து வருகிறது. இந்த உலகம் கடைசி நாட்களுக்குள் வந்து விட்டபடினாலே எந்த இடத்துல இருந்து என்ன ஆபத்து வருகிறது என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆபத்துக்களிலே தங்களையும் அறியாமல் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் அவர் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த பகுதியில் தொடர்ந்து வாசிக்கிற போது வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பராக்கிரமனால் கொள்ளையாடிப்பட்டு போனதை யாராகிலும் திரும்பி பெறக்கூடுமா? நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் திரும்ப விடுதலையாக கூடுமா என்று சொல்லி கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பராக்கிரமன் கொள்ளையாடி கொண்டு போனதை அவன் கையிலிருந்து திரும்பி எடுத்து கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால், பலம் வாய்ந்த ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான், உடைமைகளை எடுத்து கொண்டு போய்விட்டான். ஆனால் இன்றைக்கு அவன் கையில் இருக்கக்கூடிய உடைமைகளை உங்களால் திருப்பி கொள்ள முடியுமா? அந்த கொள்ளையை உங்கள் கையில் திருப்பி எடுத்து கொள்ள முடியுமா? வெகு கடினமான ஒரு காரியம். ஒருவேளை நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள், சிறைப்பட்டு போனதற்கு ஒரு பின்பாக ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் செய்த தவறு நிமித்தமாக அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சிறையிலிருந்து விடுதலை பெற முடியுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பராக்கிரமன் கையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் விடுதலையாக்கப்படும் என்று சொல்லுகிறார். பலவேந்தனால் கொள்ளையாடி கொண்டு போனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். உன்னோடு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம் அதுதான், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள். பஞ்ச காலத்திலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஒருவேளை பஞ்சம் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. எக்கனாமிக் கிரைசிஸ் என்கிற சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய டவுன்ஃபால் வந்து கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவேல் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாருங்களேன், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். எப்போ தெரியுமா சாப்பிட போறீங்க? பஞ்ச காலத்தில் சாப்பிடுவீர்கள், திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், சந்தோஷமாய் சாப்பிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில குறைவு எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சாப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்கள், உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். நீங்கள் நடத்த போகிற அவருடைய நடத்துதலை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். நீங்கள் அந்த அதிசயமாக நடத்துதலை பார்த்து, ஆண்டவரே இந்த அற்புதத்துக்காய் நன்றி என்று சொல்லும்படிய நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தார். ஆனால் பஞ்ச காலமாக இருந்தால் என்ன? பஞ்ச காலத்திலே கர்த்தரா அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவர் 100 மடங்கு பலனடைந்தாராம்.
அதே போல உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நான் சொன்ன வார்த்தையின்படியாக ஒருவேளை சிறைப்பட்ட நிலைமையில இருந்தா கூட அந்த சிறையிருப்பை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். கொள்ளை ஆடி போனவைகளை திருப்பிக் கொள்ள உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பஞ்ச காலத்திலே திருப்தி அடையத்தக்கதாக சம்பூர்ணம் அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.